வணக்கம். வாங்க, இந்தோனேஷியாவோட 2 சூப்பரான இடங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் பயணம் போயிட்டு வரலாம். ஒன்னு பாலி, இன்னொன்னு யோக்யாகர்த்தா. இந்த 2 இடங்கள்லயும் அப்படி என்ன ஸ்பெஷல்னு இந்த அலசல்ல நம்ம விரிவா பார்க்கலாம். சரி, எல்லாருமே முதல்ல கேக்குற கேள்வி இதுதாங்க. நம்ம இந்திய பயணிகள் மத்தியில பாலிக்கு ஏன் இவ்ளோ ஒரு கிரேஸ்? நிறைய தடைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் மக்கள் அந்த தீவை நோக்கி படையெடுக்கிறாங்க? வாங்க, இதுக்கான பதில தான் நம்ம இப்போ தேட போறோம். முதல்ல உண்மையே சொல்லிடலாம். சென்னையில இருந்து பாலிக்கு போறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்ல. நேரடி விமானம் கிடையாது, 2 ஃப்ளைட் மாறி மாறி போகணும். இதனால பயண நேரமும் அதிகமாகும். ஆனாலும் பாருங்க, இந்த சவாலெல்லாம் தாண்டி பாலிக்கு மக்கள் கூட்டம் அலை மோதுதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய மேஜிக் இருக்கணும் இல்லையா? அப்போ என்னதான் அந்த பாலியோட மந்திர ஈர்ப்பு? கடவுள்களோட தேசம்னு சொல்றாங்களே, அதோட சிறப்புகளை ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம் வாங்க. பாலன்னா வெறும் கோயில்கள் மட்டும்னு நினைச்சிராதீங்க. யாரோ பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி ஒரு பக்கம் அழகான வயல்வெளிகள், இன்னொரு பக்கம் மாசுபடாத நீல கடற்கரைகள், அப்புறம் இன்னும் உயிர்ப்போட இருக்கிற எரிமுலைகள்னு இயற்கையோட அத்தனை அழகையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த லிஸ்ட் இன்னும் நீளமானது. பாலியோட மிக முக்கிய அடையாளம்னா அது கடற்கரையோரமாயிருக்கிற கோயில்கள் தான். அதுங்க வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்ல, இயற்கையோட ஒன்றிணைந்த ஒரு கலை படைப்புன்னே சொல்லலாம். வாங்க, அத பத்தி பாப்போம். முதல்ல நாம பார்க்க போறது தானா லோடு. சும்மா பாருங்களேன், கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய பாறை, அது மேல எவ்வளோ அழகா அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த லொகேஷன் தான் அதோட முதல் மற்றும் மிகப்பெரிய அட்ராக்ஷன். இது ஒரு இந்து கோயில் தான், ஆனா இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் அது வேற ஒரு விஷயம். ஆமா, அதுதான் சூரிய அஸ்தமனம். இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு போட்டோகிராஃபரா மாறிடுவாங்க. சாயங்காலத்துல சூரியன் மெதுவா கடலுக்குள்ள மறையிற அந்த காட்சி இருக்கே, இந்த கோயிலோட பின்னணியில அதை பார்க்கும்போது அடடா, அது ஒரு மறக்கவே முடியாத அனுபவமா இருக்கும். இப்போ தானாலோட் கோயில இன்னொரு கடற்கரை கோயிலான உலுவாத்து கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். தானாலோட் அதோட அமைதியான அழகான சன்செட்டுக்கு பேர் போனது. ஆனா உலுவாத்து அப்படி இல்ல, அது கொஞ்சம் ஆக்டிவான கலாச்சார மையமா இருக்கு. அங்க சர்ஃபிங் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் நடனம் ரொம்பவே பிரபலம். இதுதான் உலுவாத்துவோட ஸ்பெஷாலிட்டி. கெசாக் நடனா. எந்த இசைக்கருவியும் இல்லாம மனுஷங்களோட குரலை மட்டுமே வச்சு நடத்தப்படுற இந்த ராமாயண கதை நடனம் சூரியன் மறைற நேரத்துல நடக்கும்போது நிஜமாவே நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும். சரி, கடற்கரையிலிருந்து இப்போ பாலியோட உள்பகுதிக்கு ஒரு விசிட் அடிப்போம். இங்க எரிமலைகளும் அமைதியான கிராமங்களும் நிறைஞ்ச கிந்தாமணின்னு ஒரு ஏரியா நமக்காக காத்துட்டு இருக்கு. கிந்தாமணிங்கிறது பாலியோட இன்னொரு முகம். இங்க மவுண்ட் பாத்தூர்னு ஒரு எரிமலையும் அதோட அடிவாரத்துல இருக்கிற ஏரியையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற அருவிகள், கொஞ்சம் கூட மாறாத கிராமப்புற அழகுன்னு உண்மையான பாலி கலாச்சாரத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் இடம். கிந்தாமணியோட அழக ஒரே வரியில சொல்லணும்னா, இயற்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இறைச்சிருக்கும் இடம். இந்த வார்த்தைகள் அந்த இடத்துக்கு 100% பொருத்தம். சரி, இதுவரைக்கும் பாலியோட இயற்கை அழக பார்த்தோம். இப்போ இந்தோனேஷியாவோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாமா? பாலிக்கு அப்பால ஒரு வரலாற்று பயணத்துக்கு நீங்க தயாரா? அந்த இடம்தான் யோக்யகர்த்தா. ஆமாங்க, யோக்யாகர்த்தா வரலாற்றை நேசிக்கிற பயணிகளுக்கு ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம். நீங்க வெறும் இயற்கை அழகை தாண்டி ஒரு நாட்டோட கலாச்சார ஆழத்தையும் சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யோக்யாகர்த்தா உங்களுக்கான இடம். யோக்யகர்த்தாவோட முக்கிய அடையாளம்னா அது இந்த பிராமணன் கோயில் தான். இது 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஹிந்து கோயில் வாளாகும். மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட கட்டடக்கலைய பார்த்தா அப்படியே மலைச்சு போயிடுவீங்க. யோக்யகர்த்தா வெறும் கோயில்களுக்கு மட்டும் பேர் போனது இல்லங்க. அதோட பரபரப்பான மாலியோபுர தெருக்கள், குடெக் மாதிரி உள்ளூர் சுவையான உணவுகள், அப்புறம் நம்ம பட்ஜெட்டே காலி பண்ணாத பாட்டிக் துணிகள் ஷாப்பிங்னு ஒரு நகரத்தோட அத்தனை அம்சங்களும் இங்க இருக்கு. இப்ப நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். பயணம் மற்றும் பட்ஜெட். இவ்ளோ தூரம் போறதுக்கு ரொம்ப செலவாகுமேன்னு ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஞாபகம் இருக்கா? சென்னையில இருந்து போகணும்னா 2 ஃப்ளைட் மாறணும்னு சொன்னேன். இது பயண நேரம், செலவு பத்தின கேள்வியா கண்டிப்பா எழுப்பும். ஆனா கவலையப்படாதீங்க, இந்தோனேஷியாவுக்கு போறதுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட பேக்கேஜ் டூர்ஸ் கிடைக்குது. அதனால செலவை பத்தி அதிகமா யோசிக்காம இந்த அற்புதமான பயணத்தை நீங்க தாராளமா திட்டமிடலாம். அப்போ இப்ப முடிவு உங்க கையில தாங்க இருக்கு. உங்க அடுத்த ட்ரிப் இயற்கையோட பேரழகு கொட்டி கிடக்கிற கடவுள்களோட தேசமான பாலிக்கா, இல்ல 1000 வருஷம் வரலாற்றை தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிற யோக்யகர்த்தாவின் வரலாற்று பாதைக்கா? நீங்க தான் முடிவு பண்ணணும்.